உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 103:4, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டுவார். என்னங்க, எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லை, அந்தஸ்து இல்லைன்னு சொல்கிறீங்களே, உங்களை மரியாதைக்குரியவர்களாக அவர் மாற்றுவார். அவர் உங்கள் வேலையில் கண்ணு வச்சிட்டார், உங்களுடைய தொழிலில் கண்ணு வச்சிட்டார், உங்களுடைய படிப்பில் கண்ணு வச்சிட்டாரு, உங்களுடைய எதிர்காலத்தில் அவர் கண்ணை பதித்து வச்சிருக்காரு. எதற்காகனா, அங்கே உங்களை முடிசூட்ட போகிறாரு. உங்களை அவர் முடிசூட்டுவதற்காக வராரு. சந்தோஷமாக நீங்கள் இன்றைக்கி கொண்டாடலாம். ஏன்னா மனுஷங்க நம்ம உழைப்பை பார்க்க மாட்டாங்கள்ல. எந்த ஒரு மனிதனும் உங்கள் உழைப்பையும் பார்க்க மாட்டாங்க. தேவன் பார்த்துட்டாருங்க. உங்களை அவர் முடிசூட்டுவார். அவர் ஒரு நல்ல இடத்துல, கரெக்டான இடத்துல உட்கார வைப்பார். உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், உங்கள் எதிர்காலத்தில், உங்கள் படிப்பில் ஒரு கரெக்டான இடம், ஒரு கரெக்டான ஒரு பதவி உங்களுக்கு கொடுப்பார். உங்களை முடிசூட்டுவதற்காகவே இன்றைக்கி வராரு. நம்ம ராஜாவுக்கோ ராணிக்கோ முடிசூட்டுவதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லை? அவங்க ராஜா ராணிக்கு தான் முடிசூட்டுவாங்கல்ல. ஆனால் தேவன் நம்மளை, சாதாரண ஆளுங்களை, நம்மளை அவர் தேர்ந்தெடுத்து நமக்கு முடிசூட்டுவதற்காக அவர் இன்றைக்கி வந்திருக்கார். நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, நீங்கள் ஆள பிறந்தவர்கள் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. நீங்கள் அடிமை இல்லைங்க, நீங்கள் ஆள பிறந்தவர்கள். சரிங்களா? அவர் உங்களை ராஜாவாக முடிசூட்டுறார், ராணியாக முடிசூட்டுறாரு. எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க அப்படின்றாரு. எந்த நாட்டுக்கு நான் ராஜாவாக இருக்கிறது, எந்த நாட்டுக்கு ராணியாக இருக்கிறதுன்னு கேட்குறீங்களா? இந்த பூமியே உங்களுக்கு தாங்க. யாருடைய கால்லையும் நீங்கள் பிடிச்சி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு கீழேயும் தேவன் உங்களை உட்கார வைக்க அவரும் விரும்பலை. நீங்கள் கீழார போக மாட்டீங்க, மேலே வருவீங்க. கிருபைகளை கொண்டும் இரக்கங்களை கொண்டும் அவர் முடிசூட்டுவார். அவர் எந்த கிரீடத்தை கொண்டு வராரு பாருங்களேன். எந்த க்ரௌனை உங்களுக்கு வைக்கணும்னு கொண்டு வராருன்னா, அந்த க்ரௌன், அந்த கிரீடம் கிருபையாலும் இரக்கத்தினாலும் செய்த ஒரு கிரீடம். அந்த கிரீடத்தை தான் உங்கள் தலையில், அந்த க்ரௌனை தான் வைக்கிறாரு. உங்கள் தலைமால தான் வைக்கிறாரு, இரக்கங்களை வைக்கிறாரு, கிருபையினால் கிருபையையும் வைக்கிறார். என்றைக்கும் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. ஆள பிறந்தவர்கள். கீழே கடக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை இங்கே வைக்கல. தேவன் உங்களை முடிசூட்டுவதற்காக தான் தேவன் இன்னைக்கு வராரு. உங்களுக்கு அவர் ரெடியாக ஒரு க்ரௌன் வச்சுருக்கார். உங்கள் க்ரௌனை நீங்கள் வாங்கிக்கோங்க. தேவன் அதுக்கு தான் உங்ககிட்ட வராருங்க. நம்ம மொர்தெகாய் ரொம்ப பாவமாக அரண்மனை வாசலில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய பொண்ணு எங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க? உள்ள ராணியாக உட்காந்துட்டு இருந்தாங்க, அரண்மனைக்குள்ளே. ரொம்ப தேவனுக்கு அது பிடிக்கல. என்னடா அது, நம்ம மொர்தெகாய் இது கரெக்டான பதவி இல்லை. மொர்தெகாய் வெளில உட்காந்துட்டு இருந்தது தேவனுக்கு பிடிக்கல. அவர் என்ன பண்ணார்னா, அதனாலேயே மொர்தெகாய்க்கு முடிசூட்டினார். எப்படி முடிசூட்டினார்? மந்திரியாக மாற்றினார். அந்த ராஜா நடத்தின அந்த அரசபை இருக்குல்ல, அதில் மந்திரிகள் பதவி எதுவுமே காலியாக இல்லை, வேலை வாய்ப்பே கிடையாதுங்க. ஆனால் ஒரு மந்திரியை தூக்கிட்டார். இவனுக்காக ஒரு மந்திரியை தூக்கி உட்கார வச்சிட்டார். மொர்தெகாய்க்கு தான் இந்த பதவி. மொர்தெகாய் வெளியில் உட்காரக்கூடாது. வெளியில் உட்கார்ந்த மொர்தெகாயை கொண்டு முடிசூட்டி உள்ளே விட்டார். உங்களுக்காக கரெக்டான பதவிகள், கரெக்டான இடம், கரெக்டான சேர் காத்துட்ருக்குது. ஏன்னா தேவன் தான் கொடுக்க போகிறார். எந்த மனிதனும் நம்ம உழைப்பை பார்த்து நம்மளை பாராட்ட போகிறது இல்லை. நீங்கள் உண்மையாக உழைக்கிறீங்க எல்லா இடத்துலையும், தேவன் வராருங்க. தேவன் உங்களுக்கு முடிசூட்டுவார். ஒரு க்ரௌன் கொடுக்குறாரு, ஒரு கிரீடம் கொடுக்குறாரு. அது எப்பேற்பட்ட க்ரௌனு, கிரீடம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? தேவன் இன்னைக்கு உங்களை முடிசூட்டுவதற்காக வந்திருக்கார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க.
அப்பா, உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஒரு கிரீடம் எடுத்து வச்சுருக்கீங்க. இன்றைக்கி முடி சூட்ட போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய கடினமான அந்த உழைப்புக்காக நீங்கள் ஒரு க்ரௌன் வச்சுருக்கீங்க, ஒரு கிரீடம் எடுத்து வச்சுருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களை ராஜாவாக ராணியாக உட்கார வைக்கிறீங்க. ஆள பிறந்தவர்கள் உங்கள் பிள்ளைங்க. எங்கேயும் கீழே இருக்கிறதுக்காக உங்கள் பிள்ளைங்களை ஆண்டவரே நீங்கள் இந்த பூமியில் விடலை. எல்லா இடத்துலையும் மேன்மையாக வைப்பீங்க. நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. அப்புறம் சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? சாமி, நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம். எங்களை அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா நல்லா கழுவி சாமி எங்களை நீங்கள் பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பட் சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களுக்கு சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயமாப்பா. அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. அப்பா, 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்கப்பா. 1000 வருடம் நீங்கள் தங்குவீங்க, இங்கே ஆட்சி செய்வீங்க. அந்த காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.